அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கும் பொழுது பாஜக இருக்க எத்தனை பேர் அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க, கழுவி ஊத்தினாங்க. அப்ப எங்க போனாரு இவரு? எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவர் வந்து திமுகவை எதிர்த்து எதுவும் பண்ணலன்னு. நீங்க தாவேகாவை எதிர்த்து எதுவுமே பண்ணலையே. இப்ப திமுகவுடைய பாஜக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறது. எடப்பாடி அவர்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் வந்து அதாவது சில நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு. அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க படம் ஓடாது. சரி, உறுப்பினரா 30 வருஷம் 40 வருஷம் இருக்காருன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்த முன்னாடியே போய் ஓட்டிக்கலையா நீங்க? இங்க இருக்கவங்க எல்லாம் அதை விடவா இவரு கதவை உள்ள ஓடுறாங்க. இவருதான் பிரச்சனை, இவர் தலைமை தான் பிரச்சனை அப்படின்னா இப்ப அந்த தலைமைக்கு யாரு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்ல? நான் தான் என்ன தவிர ஐயோ நான் தானே, நான் இல்லைங்க அவரு எடப்பாடி. இதை பார்த்துட்டு உடனே அந்த இயற்கை இல்லைன்னா இந்த இயற்கைன்னு கூப்பிட போறாங்க. ஏங்க அண்ணாமலை அண்ணான்னு ஆரம்பிக்கிறதுனால அவர் உடனே அண்ணா திமுகன்றீங்களா நீங்க? ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கார், பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ராம்ஸ். அர்ஜுனமூர்த்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் பாஜக பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு அறிக்கை மூலியமா அண்ணாமலை அவர்களுக்கு சில விஷயங்களை உணர்த்தி இருக்காரு, ரொம்ப நாசுக்காக. ஆனா அதே வந்து கொஞ்சம் சுருக்குன்னு உரைக்கிற மாதிரி சொல்லிருக்காரு. உங்களுடைய ஆதரவாளர்களாகவோ அல்லது உங்களுடைய கட்சியில் உறுப்பினர்களாக, உங்களுடைய பொறுப்பு அமைப்பில் உறுப்பினர்களாக இருப்பவர்களாலோ பாஜகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு விமர்சிக்கும் விதமும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் சரியா இல்ல. நீங்க ஒரு நல்ல தலைமைக்கான முயற்சியில இருக்கும்போது மற்ற தலைமை நீங்க நாகரிகமற்ற முறையில விமர்சிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு லெட்டர் மாதிரி அவர் போட்டிருந்தார். நானே வேற ஒரு காணொலியில பேசியிருந்தேன். இப்ப இந்த அர்ஜுனமூர்த்தியினுடைய கேள்விக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ராம்சே, நான் நாளைக்கு வந்து ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கிறதா இருக்கேன், நீங்க பேப்பரை போட்டு அங்க வந்துரு அப்படின்னா உடனே வந்துருவீங்களா? அது கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும். வாய்ப்புகள் இருந்து, ஸ்கோப் இருக்குது, ஃபியூச்சர் இருக்குதுன்னா வர வேண்டியதான். ஆரம்பிக்காத கட்சிக்கு நிர்வாகியா போட்டு போனவர் தானப்பா இவரு. அவர் தானே இவரு பேப்பரை போட்டு தானே போனாரு. கட்சியே ஆரம்பிக்கல, ஆனா நிர்வாகி ஆக்கிட்டாங்க. ஆனா மறுபடியும் அவர் திரும்பி வந்துட்டார். அவங்க வந்து ரைட்டு அப்படின்ட்டு அந்த கம்பெனியில எப்ப வந்தாலும் திருப்பி ஏத்துப்பாங்க. அதனால ஏத்துக்கிறாங்க பாஜக அந்த கட்சியில். அதை தப்புன்னு சொல்லலை. சரி ரைட்டு, அது அவருடைய சௌகரியம். என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு வந்து பாஜக நிர்வாகிகள், தலைவர்கள், இவங்களை பத்தி எல்லாம் உங்களுடைய ஆதரவாளர்கள் கரெக்ட், ஆதரவாளர்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நம்ம சேனல்லயே பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது இடக்க மடக்கா கேள்வி கேட்டீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்களே அருண்குமார் ஆர்மி அப்படின்னு. அவங்க உங்களை எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு தெரியும். பட் நான் அவங்க போய் சொல்றேன்னா, அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இல்லையா? யாரும் வந்து உங்களுக்கு என்ன ராம்ஸ் இது மாதிரிலாம் கேள்வி கேட்குற நீ அப்படின்லாம் கேட்குறாங்கல்ல. அப்போ நான் எப்படி அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒரு சாதாரண லெவல்ல இருக்க நானே இப்படி இருக்கேன் அப்படின்னும் போது, அப்போ அந்த லெவல்ல இருக்க அவரு இருங்க, நான் சொல்லி முடிச்சு சொல்ற கருத்து இருங்க, நான் சொல்றேன் உங்க கேள்விக்கு நான் வரேன். அப்போ அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சரி, இன்றைக்கு வந்து அவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியே வந்து விட்டார், இப்ப ஆதரவாளர்கள்லாம் இது பண்றாங்க அப்படின்ட்டு நீங்க வருத்தப்பட்டு சொல்றீங்க. அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கும் பொழுது பாஜக இருக்க எத்தனை பேர் அவர் மேல வந்து குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க, கழுவி ஊத்தினாங்க. அப்ப எங்க போனாரு இவரு? அப்ப இது பண்றது சரின்னு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு? இது பாருங்க, கட்சிக்குள்ள இருந்துக்கினே நம்முடைய கட்சி தலைவர் முன்னாள் தலைவர் ஆகின்ற பிறகு அவர் மேல இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பிரச்சாரம் பண்றது சரியில்லை. இதுவா இருந்தாலும் கட்சி போரம்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு நிஜமா ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்ததுன்னா அங்க கொண்டு போய் கொடுங்க. மற்றபடி பொது வெளியில வந்து நம்ம கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி அவரை பத்தி இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்புன்னு ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்பாரா? அவரு விமர்சனம் பண்றதுக்கே தப்புன்னு சொல்லவில்லை. ஆபாசமான அருவருக்கத்தக்க வார்த்தைகள் உங்க அண்ணாமலை அவர்களை பத்தியும் அவர் குடும்பத்தை பத்தியும் பேசினதெல்லாம் நான் எடுத்து போடவா? சரிப்பா, நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. ஒண்ணு தப்பான்னு ஒரு தப்பா இன்னொரு தப்பு நியாயப்படுத்த முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்பும் போது வாய மூடின்னு இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் கத்துதா பள்ளி அப்படின்னு நான் கேட்க தானே செய்வேன். சரி, அப்ப அது தப்பாவே இருக்கட்டும். அப்ப இது இப்படிதான் நடக்கும்ன்றீங்களா? எல்லா தப்பையும் நீங்க வந்து கேள்வி கேட்டிருக்கணும். இப்ப நான் பாத்தீங்கன்னா யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை பேசினது எனக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு நான் எவ்வளவு அர்த்தம் சொன்னேன். நான் எங்கேயா தயங்கினா முட்டு கொடுத்தனா? அப்ப அதுதானே ஒரு நியாயமான அப்ரோச்சா இருக்க முடியும்.
இல்ல சார், அப்போ நாங்க பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க, உருவகேலி பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மேடத்தை வந்து அந்த முடிய வச்செல்லாம் சொல்றாங்கன்றதெல்லாம் அந்த விமர்சனத்துல வருதுல்ல சார். இன்னைக்கு இது வந்து இல்ல சரி, நான் இப்ப கேக்குறேன், ரைட், நீங்க வந்து அண்ணாமலையை பத்தி பேசினது கூட விட்டுருங்க. தமிழிசை அவர்களோட பத்தின உருவகேலி அப்படின்றது எத்தனை வருஷமா நடந்துருக்கு. தமிழிசை அவர்களே சொல்லியிருக்காங்க, ஏன்னா எப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டுதான் இந்த கட்சியை நான் இந்த அளவுக்கு வளர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் அர்ஜுனமூர்த்தி அவர்களுக்கு வந்து அந்த மனசு வேதனைப்படவே இல்லையே. தமிழிசை அவர்களை இன்னைக்கு மட்டும் தான் நீங்க கிண்டல் பண்ற மாதிரி சொல்றீங்கல்ல, அவங்களே சொல்லியிருக்காங்க எத்தனை வருஷமா பண்ணிருக்காங்க அப்படின்னு. அப்பெல்லாம் இவர் ஏன் குரல் கொடுக்கல, அண்ணாமலையை ஏன் கேட்கலன்றதை விட்டுருங்க. ஒரு தப்பை இன்னொரு தப்பு நியாயப்படுத்த முடியாது. இன்னைக்கு நீங்க முன்னாள் தலைவரை பத்தி கேட்கும்போது அதே முன்னாள் தலைவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்பெல்லாம் நீங்க ஏன் குரல் கொடுக்கல? அப்பதான் உங்களுடைய நோக்கம் சந்தேகத்துக்குரியதாகின்றது. புரியுதுங்களா? எப்பவுமே நீங்க வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டுப்பா, இவர் யார் தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்பாருவாங்க. திடீர்னு அந்த செலக்டிவ் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பொங்கல் வச்சா அப்புறம் நாம கேள்வி கேட்காம என்ன இருப்போம்? இன்னும் என்னென்னலாம் நடக்குது. இப்போ வந்து அண்ணாமலையை எதிர்த்து பேசுகின்றவர்கள் அவருடைய குடும்பத்தெல்லாம் எடுத்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்ல, அதை எப்படி நாம ஞாபகப்படுத்த முடியும்? இப்ப அர்ஜுனமூர்த்தியினுடைய கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து, பாஜக பொறுப்புல இருக்கிறனால அது பாஜகவுடைய கருத்தாவே எடுத்துக்கலாமா? ஏங்க அது தனிப்பட்ட கருத்தோ வந்து ஒட்டுமொத்த கருத்தோ அதை பத்திலாம் நான் போல. கருத்து எல்லா நேரத்திலையும் ஒரே கருத்தா இருக்கணும். அதே சமயத்துல பொங்கி எழுவது அப்படின்றது எல்லா நேரத்திலும் பொங்கி எழ வேண்டும். ஒரு நேரத்துல மட்டும் பொங்கி எழுவோம், மற்ற நேரத்துல நம்ம இருக்க இடம் தெரியாம இருப்போம் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த ஒரு சில சினிமா நடிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதிமுக ஆட்சியில இருந்த வரைக்கும் பொங்கி எழுந்தாங்க, திமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்க போனாங்கன்னே தெரியாது. இப்ப அவங்களுக்கும் இவருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல, இப்ப பாஜக இருந்து வந்துட்டு வர்றதுக்காக அவர் திட்டணுமா, அது ஏதாவது இருக்குதா? அது கேக்குறீங்கல்ல, பாஜகவில இருந்து அண்ணாமலை வெளியில வந்துட்டாரு, ஏன் திட்டணும், ஏன் அவரை போட்டு நோண்டிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப அதுக்கு என்ன நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க பாஜக ஒரு தேசிய கட்சி, இத்தனை மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கின்ற கட்சி, இத்தனை வருஷமா இங்க இருக்கின்ற கட்சி, அப்ப நீங்க எதிர்கட்சி தானே இன்னைக்கு, இல்ல ஆளுங்கட்சியா? அதுக்கே நீங்க ஒரு முடிவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். தாவேகாவை சப்போர்ட் பண்றமா இல்ல எதிர்க்கிறமா அப்படின்றது தெரியாம குழம்பு போய்க்கிறாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும், அரசியல் பண்ணணும். இப்ப அந்த 650 சீட்டு மெடிக்கல் சீட்டு 600, சரி, அவரு அண்ணாமலை 650 சொன்னாரு, உனக்கு வேணா எனக்கு வேணா 601 போதுமா? இப்ப பாஜக என்ன பண்ணாங்க? திமுக அதிமுக பண்ண மாட்டாங்க, அது ஏன்னு எல்லாருக்குமே தெரியும். இவங்க என்ன பண்ணாங்க, எந்தெந்த விஷயத்துல எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டுமோ அதெல்லாம் சும்மா விட்டுப்புட்டு நீங்க டெய்லி அண்ணாமலையை எதிர்க்கிறத மட்டுமே தொழிலா வச்சிருந்தீங்கன்னா, இப்போ எல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, அவர் வந்து திமுகவை எதிர்த்து எதுவும் பண்ணலன்னு. நீங்க தாவேகாவை எதிர்த்து எதுவுமே பண்ணலையே. இப்ப திமுகவுடைய பாஜக சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நிலைமையில இருக்கீங்க. அப்புறம் நீங்க போயிட்டு அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்கின்றது அப்படின்னா, ஏங்க நீங்களே வந்து சொல்ல முடியல திமுகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, அவங்களோட நாங்க சேர மாட்டோம், குடும்ப அரசியல் ஊழல் அரசியல் அப்படின்னு சொல்ல உங்களாலேயே முடியல. அப்புறம் நீங்க அண்ணாமலையை குறை சொல்லிக்கிறீங்க. இந்த விஷயங்கள்னால, பேசப்படக்கூடிய இந்த தகவல்கள்னாலையும் பாஜக அண்ணாமலையே சுத்தி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுனாலையும், தமிழக பாஜக சொல்றேன் சுற்றச்சாட்டு வைக்கிறதுனாலையும் இல்ல மற்ற கட்சிகள் விமர்சனம் வைக்கிறதுனாலையும் அண்ணாமலை தமிழக அரசியல்ல இன்றியமையாதவர் அப்படின்றத கண்டிப்பா இந்த விஷயங்கள் இருந்து நம்ம எடுத்துக்க முடியுமா? இது பாஜக திட்டத்தினால அவர் வந்து இன்றியமையாதவன் கிடையாது. இல்ல பாஜக இப்போ இங்க இல்லாமலே போயிடுச்சு. யூடியூப் தம்ப்நெயில் வீடியோவே அண்ணாமலையை பத்தி போட்டாதான் ஓடுதுன்ற நிலைமை கண்டிப்பா ஒத்துக்க முடியற அளவுல பாஜகவுடைய எதிர்ப்பை வைத்து மட்டுமே நீங்க அண்ணாமலை அவர்களுடைய செல்வாக்குன்றதை இது பண்ணாதீங்க. அப்ப பாஜக எதிர்க்கலன்னா அப்ப அண்ணாமலை ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? அது கிடையாது. அவரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடியாலஜியை அவர் ரெப்ரசன்ட் பண்றாரு. இன்றைக்கும் அதேதான். அதனால தான் அவர் பின்னாடி ஒரு மக்கள் ஆதரவு அப்படின்றது வந்து கொண்டிருக்கின்றது. அதுதானே தவிர பாஜகல சொல்லலாம் சார் பாருங்க வந்து பாஜகல ஒரு சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி அப்படின்னு, இதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. ஒருத்தர் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா, இப்போ சமீபத்துல ஒரு ஜோக் ஒன்று பார்த்தேன், அந்த ஏஐ வச்சு பண்ணியிருந்தாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் மட்டும் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்காரு, அவர் கண்டுபிடிக்கலன்னா அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கல வேற யாராவது கண்டுபிடிச்சிருக்க போறாங்க. ஆமா, அவ்வளவுதானே. So nobody can
என்ன சொல்றது, இன்னொன்னு சொல்லுவாங்க, ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏங்க சினிமால 50 வயசுக்கு மேல வந்து நடிகராகி எவ்வளோ பெரிய உச்சங்களை தொட்டவர்கள் நம்ம பார்த்திருக்கோம். அண்ணன் MS பாஸ்கர் எடுத்துக்காங்க, தம்பி ராமையா எடுத்துக்காங்க, அந்த மாதிரி எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். இப்ப நீங்க எத்தனை வயசுல இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க, நான் எத்தனை வயசுல வந்தேன். அதனால அது வரணும்னு இருந்தா வரத்தான் செய்யும். அதிமுகவில் அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு? ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏங்க அண்ணாமலை அண்ணான்னு ஆரம்பிக்கிறதுனால அவர் உடனே அதிமுகன்றீங்களா நீங்க? சார் ஃபாரின்ல பேசினாங்க அப்படின்றலாம் வருது இல்ல சார், தகவலா வருது. இத வந்து நம்ம இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்க முடியாது. பட் ஊக செய்தியா வருவதற்கு நடப்பதற்கு வாய்ப்பு தேவை இருக்கு அதிமுக. நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், அப்ப அதிமுக காப்பாத்துறோம்னா என்ன பண்ணா அண்ணாமலையை சார். ஆமா சார், நான் கேட்கணும் கண்டிப்பா. டெய்லி பச்சோட நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது நீங்க தான். ஒண்ணு அண்ணாமலை போடணும், இல்லைன்னா டிடிவி தினகரனை போடணும் சொல்லி நீங்க தான். அது கூட நான் ஒரு எக்ஸ்பிளேஷன், நீங்க கூட ஒரு ஷாக் ஆயிட்டீங்க, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, அங்கே இருந்து வந்த நெய்னார் இங்க தலைவராக போது இங்க இருந்து அவரை கூட்டு போய் அங்க தலைவராக கூடாதா? அந்த கிளிப்பை தேடி எடுத்து போறேன் சொன்னா இல்லையா? அதே மாதிரி சும்மா நம்ம ஜோக்குக்கு சொன்னது, பட் சீரியஸா சொன்னது என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் இங்க வர வேண்டும் அப்படின்னு. அது வந்து நல்லதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ப்ரொவைடட் எடப்பாடி அவர்கள் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலேயும் வந்து அதாவது சில நடிகர்கள் இருக்காங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு. அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நீங்க படம் ஓடாது, ஒதுக்கிடுவாங்க. டக்குன்னு நீங்க மாறிக்கணும். இப்போ அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த குலாபின்னு நினைக்கிறேன் ஒரு படம், அந்த ரோல்லாம் நீங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஹீரோவா இல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்க, சார் என்ன சார் இந்த மாதிரி இந்த மாதிரி ரோல்ல நடிக்க சொல்றீங்களான்னு. அதாவது ஒண்ணு இல்லைங்க, ஒய்ஃப் வந்து நல்ல பணக்காரங்க, அவ்வளோ பெரிய ஊடுகிட எல்லாம் சொந்தம், இவர்கிட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்ணுவார், நிறைய குத்தனை வாடகை விட்டுருப்பாங்க. அப்பப்போ போயிட்டு பல்பை திருடி வித்து இவ்வளோ பண்ணுவார். இவரு தர்ற லோக்கலா இது பண்ணியிருப்பாரு. அவர் அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே இல்லை. நடிப்பு அது அற்புதமா இருந்தது அந்த படம். ஸோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அவர் புரிஞ்சுக்கினாரு, ரைட்டு இனிமேலும் நான் ஹீரோவா தான் நடிப்பேன்னு சொல்லிட்டு சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனா அவர் ஹீரோவா நடிச்சப்போ தொட்ட உச்சத்தை இப்ப வந்து வேற லெவலுக்கு போயிட்டாரு. ஆமா உண்மை. நிறைய படங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அவர். அதுவும் அந்த பிளாக்ன்னு நினைக்கிறேன், மை காட் என்ன படம் தெரியுமா? அதுல கடைசியில வந்து அந்த அல்சைமர் வந்து இருப்பாரு. அங்க வந்து அந்த ஒரு பெங்காலி நடிகை, பேர் எனக்கு ஞாபகம் வரல, அவங்க வந்து அந்த ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு வந்து கண்ணு தெரியாது, வாய் பேச வராதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறவரா வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பின்னாடி இவருக்கு அல்சைமர் போது அந்த பொண்ணு வந்து இவரை சந்திக்கிற மாதிரி அற்புதமான படம் அது. ஸோ அந்த மாதிரி வேற லெவலுக்கு அவரு போயிட்டாரு. ஸோ அதை மாதிரி எடப்பாடி அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இனிமேலும் நான் தான் தலைவன் அப்படின்னு உட்காந்துருந்தா சரி வராது. ஏன்னா நீங்க பாட்டுக்கு நான் ஒரு பெரிய உச்சத்துல ஒரு நாற்காலியை போட்டுட்டு இந்த நாற்காலியை நான் உற்ற மாட்டேன்னு உட்காந்துருந்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் தண்ணி அந்த மண்ணெல்லாம் அச்சினே போதுங்க, துபுகடீர்னு நாற்காலி ஊத்துரும், அப்புறம் நாற்காலியும் அடிச்சுட்டு போயிடும். என்னத்துக்கு அது? அட்லீஸ்ட் கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அப்படியே கொஞ்சம் கௌரதியா ரைட்டுப்பா நீங்க வாங்க, நீங்க செயல் தலைவராக இருங்க, நான் இருக்கேன், நான் பொதுச் செயலாளராகவே இருக்கேன், கட்சி இது பண்ணுவோம். ஏன்னா இல்ல நீங்க நம்புறீங்களா அந்த மாதிரி அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். நம்புறீங்களா அப்படின்றத விட அப்படி நடந்த சரி ஒரு கமெண்டேட்டர் அப்படிதான் சொல்லலாம், மச்சான் அந்த மாதிரி இப்ப வந்து அவன் அஸ்வினை இறக்கணும்டா அப்படின்னு சீக்கா சார் அவங்க பண்ணுவாங்கன்னு நம்புறீங்களா? அவன் பண்ணுவானா மாட்டானா எனக்கு தெரியாது, நான் இங்க மைக்கில் உட்காந்து கத்தின்னு இருக்கிறேன், ஆனா இப்படி பண்ணா நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. நான் சொல்றது அவங்க காதுல விழாது. அதனால நான் பாட்டுக்கு சொல்லி நிற்கிறேன். நாளைக்கு வந்து கேட்கவும் முடியாது, அப்படியே இறக்கி என்னையா அஸ்வின் இறங்கி நாங்க ஊத்திக்கிச்சேன்னா ஏதோ சொன்னேன் அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் இந்த ஆஃபர் வந்துச்சு அப்படின்னா அவர் எப்படி எடுத்துப்பாரு? ஏன்னா பாஜக தலைமை பொறுப்புல இருந்து போறதுக்கான காரணம்ன்ற மாதிரி தகவல் வந்தது. எவ்வளவு இன்னைக்கு அவர் வீத லீடர்ஸ் போறாருன்னா அதுக்கு அடிப்படையே விதை அங்க போட்டதுதான். பாஜக தமிழ் தலைவர் பதவியிலிருந்து அவர் போனதுன்ற மாதிரி. இப்ப அப்படி இருக்கும்போது திரும்ப அதிமுகவினுடைய ஒரு பொறுப்புன்றப்போ நிச்சயமா எடப்பாடி கே பழனிசாமிக்கு மேல இருக்காது, எடப்பாடி கே பழனிசாமிக்கு இணையாவும் இருக்காது, எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே தான் இருக்கும். அதை ஏத்துப்பாரா அவரு?
அத நீங்க அண்ணாமலை சப்போர்ட்டரா நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அண்ணாமலை சப்போர்ட்டர்னு நீங்க தான் சொல்லி நிக்கிறீங்க. இவர் எடப்பாடிக்கு கீழே ஏன் சார் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நான் வந்து ஒரு தனி மனிதருக்கோ இல்ல ஒரு கட்சிக்கோ என்னுடைய ஆதரவுன்றது கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் அவர்கள் கொள்கை நடவடிக்கை இதை பத்தி தான் என்னுடைய ஆதரவு தானே தவிர கண்ண முடியும். ஏன்னா நீங்க இவருக்கு நான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்போ ஒரு தோனிக்கு நான் ஆதரவுன்னா தோனி டக் அடிச்சுட்டு போனாலும் அவரு என்ன மாதிரி டக் அடிச்சார், கோல்டன் டக் அப்படிதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் வந்து மக்களுடைய ஆதரவாளர். மக்களுக்கு எது நல்லதுன்னு பாக்குறேன். நீங்க மக்களுக்கு நல்லதா பேசுனீங்கன்னா நல்லதுன்னு கை தட்ட போறேன். மக்களுக்கு வந்து நல்லது இல்லைன்னு தெரிஞ்சா என்ன மாதிரிலாம் பேசுறீங்கன்னு சொல்ல போறேன். நான் ஒரு பர்சனுக்கோ பார்ட்டிக்கோ ஆதரவாளர்னு பண்ணியாச்சா அப்புறம் நான் முட்டு கொடுத்துட்டு இருக்கணும். அது எனக்கு தேவையில்லை. அதனால எனக்கு 10 பைசா பிரயோஜனமும் கிடையாது. அதை எதிர்பார்த்து நான் பேசுபவனும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்க அண்ணாமலை ஆர்மியில இல்ல, அதை வந்து தெளிவுபடுத்துறீங்க. சான்ஸே கிடையாது. சரி, நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் யாரோட ஆர்மிலையும் நான் போய் சரி சார். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அதிமுகவில் பொறுப்புன்னா முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பொறுப்புன்னா நீங்க சொன்னீங்க எடப்பாடி அவர்களுக்கு கீழே அப்படின்னு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா நீங்க மேலதான். ஆனா மேலதான் கோபுரத்துல இருக்க பொம்மை மேலதான் இருக்கும். அதுக்கு மேல அவ்வளவுதான். ஏன்னா நீங்க மேலதான், ஆனா அதிகாரம் எனக்குன்ற மாதிரி இருந்தா அதிகாரம். நான் ஏற்கனவே பாஜக கண்டினியூ பண்றதுக்கு என்ன சொன்னோம், முழு அதிகாரம் குறைஞ்சபட்சம் 5 வருஷம். நீங்க பாட்டுக்கு 3 வருஷம்லாம் கதை சொல்ல கிடையாது. மினிமம் 5 இயர்ஸ் கேரண்டி. நீங்க தான் தலைவர் அப்படின்னு முழு சுதந்திரம் கொடுத்தா மட்டும்தான் அங்க கண்டினியூ ஆக முடியும். இல்ல சார், இது நெருடலா இருக்காதான் கேக்குறேன் நான். என்னன்னா அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய தமிழக பொறுப்பிலிருந்து விலக்கினால்தான் பாஜக அதிமுக கூட்டு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. உண்மையா பொய்யா யார் ஆதாரம்ன்றது இல்ல. ஆனா திரும்பவும் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு அண்ணாமலை வருகிறார்னா அண்ணாமலைக்கு என்ன பாலிசி இருக்குன்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? அதுக்காக நான் சொல்லிட்டேன். டெய்லி பஞ்சில இருந்து அருணை நீக்கினாதா அப்படின்னு ஏதோ ஒரு நாளைக்கு இப்படி வச்சுக்கலாம். இருங்க இப்ப CNN வந்து டெய்லி பஞ்ச் டேக் ஓவர் பண்றாங்க அப்படி வச்சுக்கலாம. இப்படி பெருசா நினைப்போம். அமெரிக்கால இருக்க CNN அப்ப என்ன கண்டிஷன் போடுறாங்க, அது பாருங்க, அருணை நீங்க அதுல இருந்து நீக்கினாதான் நாங்க மெர்ஜர் அப்படின்றாங்க. சரி ரைட்டு, நானும் வெளில வந்துடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெர்ஜ் ஆன பிறகு ஒன்னும் வேலைக்கு ஆகலன்னு ஒண்ணு, தம்பி நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னா அப்ப அது எனக்கு கெத்து தானே. என்ன வெளில போனாதான் சேப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன நீயே வெத்தலை பாக்க வச்சு கூப்பிடுற பாரு, அங்க நிக்கிறான்டா ஏகே அருண்குமார். பெருமைதான் அது. சொல்லுவாங்க மாட்டானா? அதே மாதிரி அப்போ என்னுடைய நண்பர்களும் சொல்லுவாங்களா மாட்டீங்களா? பாத்தீங்களா அவரை வெளில நீங்க இன்னைக்கு அவர்கிட்ட தானே நீங்க போறீங்க, சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இப்ப சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே விரும்பி ஏத்துப்பாங்களா? இப்ப அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சு அவர் தனியா பிரயாணம் பண்றதுக்கும் இரட்டை இலை சின்னம் அதிமுக ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்டமைப்பு, அதுல தலைமை பொறுப்பு அப்படிங்கறதும் அவருக்கு சூட் ஆகுமா? இதுல என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அரசியல் அப்படின்றது வந்து ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி. அவரு போவாரா மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு இல்லைன்னு தான் நான் தவறு இல்லை. இந்த முடிவு எடப்பாடி கே பழனிசாமிக்கு பிறகு அதிமுக அண்ணாமலை கையில், அப்படி அதுதான் சரி. எடப்பாடி இருக்கும் போது இவரு கையில தான் அப்படின்னு சரி சார். இப்ப இவர் வர்றாருன்னு வச்சுக்கோ. இப்ப இவர் வந்துட்டாரு அப்படின்னா திரும்ப அதிமுக இருந்து தனியா ஒரு கட்சின்றது ஆப்ஷனே இல்ல. அவ்வளவுதான். இனிமே அதிமுக இருக்கிற வரைக்கும், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அது அவருதான்ற மாதிரி தான் போகணும். அப்ப அப்படிதான், அதுதான் சரியா இருக்கும். அப்படிதான். அவர் ஏத்து பார மாட்டாருன்னா எனக்கு தெரியாது. பட் ஏத்துனா என்ன தப்புன்னு தான் நான் சொல்றேன். திமுக அதிமுக சேர்றதுலயும் தப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். எஸ்பி வேலுமணி இன்னும் பல சீனியர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் பிரச்சாரத்துக்கு யாரை கூப்பிட்டீங்க? எடப்பாடி யாரை கூப்பிட்டீங்களா இல்ல வந்து நயினாரை கூப்பிட்டீங்களா? அவங்களும் எப்படி சார், அவங்க உறுப்பினரே கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்காங்க. பிரச்சாரத்துக்கே நீங்க இவரை தானங்க கூப்பிட்டீங்க. சரி, உறுப்பினரா 30 வருஷம் 40 வருஷம் இருக்காருன்னா இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடியே போய் ஒட்டிக்கலையா நீங்க? இங்க இருக்கவங்க எல்லாம் அதை விடவா இவரு நாங்க இது அதான் பனையூர்ல போய் நான் விஜய் முன்னாடிதான் இணைவேன்னு சொன்னார் ஒருத்தர். கடைசியில குசியான கதவை உள்ள ஓடுறாங்க கூட்டத்துல. அப்படியே போகும்போது இவரு ஏத்துக்கிறது என்ன தயக்கம் இருக்க போகுது இவங்களுக்கு? அதுக்கு பதில் இருக்கு இல்லைங்களா? பட் அவரு போவாருன்னு எனக்கு தோணல. பட் அந்த மாதிரி நேரத்துல தினகரன்ங்கிறதே அவர் கெத்து அப்படின்ற மாதிரி காட்டுது. அது புரியலையா அவங்களுக்கு? அவர் இருந்தா நாங்க கூட்டணிக்கே வரமாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு அவரை கூப்பிட, அதுவும் எப்படி தொண்டர்கள் சொல்றாங்க, நிர்வாகிகள் சொல்றாங்க, வேற வழி இல்ல அப்படின்னு. புரியுதுங்களா? இது ஏற்கனவே முன்னாள் மூத்த அமைச்சர்கள் நிரூபிச்சிட்டாங்க. பிரச்சாரத்துக்கு அவரை தான் கூப்பிட்டாங்க. பட் தினகரன் அவர்கள் வருதுல அது சாத்தியமும் கூட அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு கரிஸ்மா இருக்கக்கூடிய லீடர். ரெண்டாவது என்னமா டீல் பண்ணுவார் தெரியுமா அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, பத்திரிகைகள்லாம் நான் கேள்வி இல்லையா, அவ்வளவுதானா அப்படின்வாரு. இப்போ நீங்களும் நானும் போனா நம்ம வாயை பிடுங்குவாங்க. வைகோலாம் பாத்தீங்கன்னா போதும் அவ்வளவுதான், அதுக்கு வேலை கேட்காதீங்க அப்படின்ட்டு போறாரு. இவரு இல்ல அவ்வளவுதானா,
கேளுப்பா, இன்னும் நாளை கேளு, Free ஆ தான் 10 நிமிஷம் இருக்கேன். இருக்குது, நீ கேளு. இல்ல சார் போதும் சார் அப்படின்னு இவங்க சொல்ற அளவுக்கு, புரியுதா? ரெண்டாவது என்ன சொல்றது, இப்பவும் வந்து அவர் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு. ஆமா, மேபி அவருக்கும் ஒரு கணக்கு இருக்கலாம், அப்படி போலாம் அப்படின்னு, வேற வழி இல்ல. அப்ப வந்து இபிஎஸ் அன்ஃபிட்ன்றது ப்ரூவனா சார்? அன்ஃபிட்னு சொல்ல மாட்டேன், களம் மாறி விட்டது. இனிமேலும் வந்து நான் ஹீரோவாவே நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தா வேலைக்கு ஆகாது, அவ்வளவுதான் நான் சொல்வேன். இன்னொரு பார்வையாக செந்தில் பாலாஜியுடன் பேச்சு, அதிமுகவில் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுகிறதுன்ற மாதிரியான பேச்சு அப்படின்ற தகவல் செய்யுங்களேன். திமுகவோட சேர்த்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைவராக்கிட்டு போயிருங்களேன் அதிமுகவை. ஆமா, அப்படியும் செஞ்சுட்டு இப்ப செந்தில் பாலாஜியோட பேச்சுங்கிறது அதுதான். இல்ல, இப்போ செந்தில் பாலாஜி அவர்களோட பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் எனக்கு சொல்லுங்க. அவர் பாருங்க, கரூர்ல கிங்கு, அவர் போட்டி இடத்துலாம் ஜெயிப்பார், முதலமைச்சரா இருந்தவரோட தோத்து போயிட்டார், இவர் ஜெயிச்சிட்டார், இதெல்லாம் ஒரு காரணமா? அப்ப ஜெயிச்சவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, 2 விஜயபாஸ்கர்கள், வேலுமணி, அவர் தானே, ஆமா, அவங்க எல்லாம் கூட ஜெயிச்சிருக்காங்க. அப்ப அவங்களே தலைவர் ஆகலாமே? அதெல்லாம் வந்து அப்படி சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான். அவரோட பேச, அப்புறம் ஓபிஎஸ் ஓட பேசலாம் அப்படின்னு சொல்லலாம், அப்படி நீ பாட்டு பேசினே இருங்க. ஏன் ட்ரம்போட பேச்சுவார்த்தையே நடத்திட்டு போங்களேன், என்ன இப்போ நடக்கிற விஷயமா பேசுங்க, அவ்வளவு. ஒரு பக்கம் அதிமுகல இருந்து நிறைய பேர் வெளியில போறாங்க சார். கிட்டத்தட்ட வைகை செல்வனே கூட இப்ப சமீபத்துல போயிட்டு அவரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். ஏன் அப்படின்னா அவரெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துல, முதல்ல இருந்து அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய தலைவர், அவரே வெளியில போய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அப்படின்னா, ஒரு பக்கம் வெளியில போறதை ஸ்டாப் பண்றதுக்கான முயற்சிகள் ஏன் வெளியில போறாங்கன்றது புரிந்துக்காம ஒரு இடத்துல இருந்துட்டு, இன்னொரு பக்கம் தான் ஏற்கனவே விமர்சிச்சு தான் உயரத்துல இருக்கும்போது அவமதித்த நபர்கள் எல்லாம் மீண்டும் வருவதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கிறார் அப்படின்னா, இப்ப இவர் எடுக்கிற முயற்சி, எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுக்கிற முயற்சி அப்படிங்கிற ஒரு தலைவராக செய்யறது சரின்ற செயல்பாட்டுக்கு நீங்க அவர் என்ன முயற்சி எடுக்கிறாரு? முதல்ல ஏன் வெளில போறாங்கன்ற காரணம் புரியாமல்லாம் புரியுது, தெரியாமலாம் ஒண்ணும் இல்லை. நாம இன்னும் தலைவரா தொடர்றோம், அதனால வந்து கட்சிக்கு எதிர்காலமே இல்லை அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க, அதனால வெளில போறாங்க. இனிமே கட்சியில இருந்தா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, அரசியல் எதிர்காலம் சூன்யமாகி விட்டது அப்படின்றது தொண்டர்கள் புரிஞ்சு வச்சுனாங்க, அதனால வெளில போறாங்க. இல்லையே சார், திரும்ப வந்தவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கவும் மறுக்கிறாரு. இப்ப எஸ்பி வேலுமணி வந்தாரு, அது பாருங்க, இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த 25, 21, 24 அவங்க திரும்பி வந்தாங்கன்னா இதெல்லாம் வந்து பர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. இப்ப ஏதோ அந்த லெட்டரை வித்ரா பண்ணிட்டாங்க, அந்த டிஸ்குவாலிபிகேஷன் போயாச்சு. இப்ப வந்திருக்காங்களே தவிர எவ்வளவு நாள் இங்க இருப்பாங்கலாம் தெரியாது. ஒட்டுக்கா தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அதுக்காக பையிங் சம் டைம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்றதை நீங்க ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க. இங்க தொண்டர்கள் மத்தவங்க எல்லாம் ஏன் வெளில போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியுது இவருக்கு கீழே நமக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு. அப்போ அந்த தொண்டர்கள் வெளியே எதிர்காலம் இல்லைன்னா அதிமுக இனிமே ஜெயிக்காது அப்படின்றத அவங்க நினைக்கிறாங்க. எடப்பாடி அவர்களை மட்டும் தலைவரா வச்சிருந்தீங்கன்னா இனிமே அதிமுகவுக்கு அரசியல் எதிர்காலம், அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. இது எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஓபிஎஸ் தலைவரா வச்சுக்கிறோம், அதனால வந்து தொண்டர்கள் வெளில போறாங்கன்னா ரைட், அப்ப ஓபிஎஸ் பதவியில இருந்து நிக்கலாம். இங்க பிரச்சனையே இவர் தான் தலைவரும் கூட, இவராலதான் வெளில போறாங்க அப்படின்னும் போது இவர் அவரையே நீக்கிக்க முடியுமா? அப்ப அவர் பிரச்சனை என்னன்னு புரியுது, ஆனா எதுவும் பண்ண முடியாது. சரி சார், இப்போ நம்ம இன்னும் டிப்ளமேட்டிக்கா நம்ம பேசுவோம். இப்ப இவர் தான் பிரச்சனை, இவர் தலைமை தான் பிரச்சனை அப்படின்னா, இப்ப அந்த தலைமைக்கு யாரு அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்ல? நான் தான், என்ன தவிர ஐயோ நான் தானே, நான் இல்லைங்க அவரு எடப்பாடி. இதை பார்த்துட்டு உடனே அந்த இயற்கை இல்லைன்னா இந்த இயற்கைன்னு கூப்பிட போறாங்க. அவர் சொல்றாரு நான் தான் தலைவர் அப்படின்ட்டாரு. ஆமா சார், இப்ப நம்ம அந்த தலைவர் பதவியிலிருந்து அவர் இறக்குறோம்னு வச்சுக்குவோம், அவரே அதுக்கு சம்மதிக்கிறாருன்னா எடுத்துவோம். அந்த இடத்துல யாருன்ற கேள்வி வரப்போ அதான் நான் சொன்ன தினகரன் வரலாம். ஏங்க நீங்க வந்து எஸ்பி வேலுமணி இல்ல இந்த 2 விஜயபாஸ்கர்கள் இல்ல மத்தவங்க எல்லாம் வச்சு மறுபடியும் அந்த அந்த ஒரு நம்பிக்கைன்றது வரும். இப்ப தினகரன் வந்துட்டாருன்னா அதிமுக புத்துணர்ச்சி பெறுன்ற ஓரளவுக்கு அந்த சரிவை தடுக்க முடியும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுக்க முடியும். படிக்கட்டுல மேல போறதுக்கான அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றீங்க. உடனே நீங்க வந்து தினகரனுடைய சொம்பா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவர் யாருன்னு அவரை நான் நேர்ல பார்த்தது கூட கிடையாது, அவருக்கு நான் யாருன்னு கூட தெரியாது. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேயர்களே.